இந்த உலகில் மனித நலம் வளர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம், நிறை வாழ்வை நாம் காணுவோம். உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். இலக்கணமாகிடவே அன்றாட உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் வளர்ந்து மாண்படை பண்போடு நாம் வாழுவோம், நிறை வாழ்வை நாம் காணுவோம், நிறை வாழ்வை நாம் காணுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு உறவுகளே, உயிர் தாண்டவர் மீண்டும் மீண்டுமாய் நீங்கள் எனக்கு சொந்தம், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் என் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நமக்கு அழைப்பு தருகின்றார். அந்த அழைப்பிலே நிலைத்திருக்கின்ற ஆற்றலையும் சக்தியையும் இந்த திருப்பலியின் வழியாய், அவருடைய வார்த்தையின் வழியாய் நமக்கு தருகின்றார். உண்மையிலேயே நான் ஆண்டவருக்கு சொந்தம் என்கின்ற உணர்வும் உறுதிப்பாடும் என்னிடத்தில் இருக்கின்றதா? ஆண்டுடைய அன்பில் நான் நிலைத்திருக்கின்றேனா? உண்மையில் நான் ஆண்டுடைய அன்பை அனுபவித்து கனி தருகின்றேனா? பல தருணங்களில் மறக்கின்றோம், மறுக்கின்றோம், தவறுகின்றோம். தவறிய தருணங்களை நினைவு கூர்ந்து மனவருத்தப்பட்டு மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுது புனித மரியாதையாயும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது இரக்கம் வைத்து பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இந்த நாளிலே பெபின் ரிக்லட்ஸ் அன்பு மகனுடைய 4ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி. இந்த அன்பு மகனை ஆண்டுடைய இரக்கத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாக இறைவன் தமது பேரிரக்கத்தினால் இவருக்கு முடிவில்லாத மோட்சி பாக்கியத்தை கொடுத்து இருப்பார் என்று நம்புகிறேன். ஒருவேளை நமது ஜெபம் தேவைப்படுமாயின் ஆண்டவர் நமது விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு முடிவில்லாத மோட்சி பாக்கியத்தை அன்பு மகன் பெபீனுக்கு தர வேண்டுமாய் திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பாஸ்கா மறை நிகழ்வுகளுக்கு ஏற்ப எங்கள் வாழ்வு அமைந்திட அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். என்றும் நிலைத்திருக்கும் உமது ஆற்றலால் எங்களை காத்து மீட்டருள்வீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இன்றியமையாதவற்றை தவிர வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தீர்மானித்தோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 22 முதல் 31 முடிய. அந்நாள்களில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரரும் ஆகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களிலுள்ள பிற இனத்து சகோதரர் சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல்,
ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தைமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். யூதாவும் சீலாவும் விடை பெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் 57. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். உமக்கு நன்றி செலுத்துவேன். என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது. கடவுளே, என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையே யாழே விழித்தெழுங்கள். வைகரையை நான் விழித்தெழ செய்வேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பெறலாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். உமக்கு
Alleluia, Alleluia, Alleluia. Alleluia, Alleluia, Alleluia. Alleluia, Alleluia, Alleluia. Alleluia, Alleluia, Alleluia. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார் ஆண்டவர். Alleluia, Alleluia, Alleluia. Alleluia, Alleluia, Alleluia. Alleluia, Alleluia, Alleluia. Alleluia, Alleluia, Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருத்தூதர் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளர்களுக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மாதா தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, 1994 ஆண்டு ருவாண்டா நாடு, இந்த ருவாண்டா நாடு வன்முறையின் இடமாக இருந்தது. இரத்த களரியாக இருந்தது. இரத்த ஆறு ஓடுகின்ற இடமாக இருந்தது. உலகின் பார்வை முழுவதுமே இந்த ருவாண்டா நாட்டின் மீது இருந்தது. அங்கிருந்த மற்ற நாட்டினர் எல்லாமே ருவாண்டாவை விட்டு வெளியேறத் தொடங்கினார்கள். நாடுகளின் தூதுவர்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறத் தொடங்கினார்கள். அந்த நாட்டில் இருந்த கிகாலி என்கின்ற விமான தளத்திலிருந்து தங்களுடைய பொருட்களோடு தங்களுடைய பேக்குகளோடு அவர்களெல்லாம் பயணிக்க ஆரம்பித்தார்கள். ஐக்கிய நாடுகளின் சபையில் இருக்கின்ற அமைதி காப்பாளர்கள், பீஸ் கீப்பர்ஸ் கூட தங்களுடைய உடைமைகளை எல்லாம் அடுக்கி கொண்டு ஃப்ளைட்டில் வந்து பயணிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் அங்கிருந்து போக மறுத்தார்.
இந்த இடத்திலே நான் இருப்பேன் என்று தீர்மானமாக இருக்க தீர்மானம் எடுத்தார். அவர் பெயர் கார்ல் வில்சன். இவர் ஒரு அமெரிக்க நற்செய்தி பணியாளர். போர் வீரர் அல்ல, ஒரு டிப்ளமேட் அல்ல, ஒரு அரசியல்வாதி அல்ல. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை சுவைத்தவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அனுபவித்தவர். மக்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது, செத்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை விட்டு போக அவருக்கு மனம் வரவில்லை. அமெரிக்க தூதரகமும் அவரை எச்சரித்தது, நீங்க இங்க இருக்க வேண்டாம், தயவு செய்து நாட்டுக்கு திரும்பிடுங்க, இங்க இருக்கிறது டூ டேஞ்சரஸ், மிகவும் ஆபத்தானது, உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது என்று எச்சரித்தது. ஆனால் அவர், நான் இந்த இடத்தை விட்டு சென்றால் இங்கிருக்கின்றவர்களுக்கு யார் உதவி செய்வார்? இங்கிருக்கின்ற மக்களுக்காக யார் பேசுவார்? பேச இயலாமல் இருக்கின்ற மக்களுக்காக யார் பேசுவார்? Who will be the voice of the voiceless? அன்பு உறவுகளே, அங்கேயே தங்கினார். தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து அங்கு அவர் தங்கினார். இரத்த கலரை, இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருந்த அந்த இடங்களில் ஓடோடி சென்று அவர் உதவி செய்தார். அங்கிருந்த மக்களை ஒழித்து வைத்தார். அந்த மக்களுக்கு உணவு கொடுத்தார். வன்முறை தாண்டவமாடி அந்த பகுதிகளில் எல்லாம் வாகனங்களை ஓட்டி சென்று மக்களை காப்பாற்றினார். அன்புறவுகளே, இவருடைய தைரியமானது நூற்றுக்கணக்கான மக்களுடைய உயிரை காப்பாற்றியது. ஆண்டவர் இந்த நாளிலே, உயிர்த்த ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அழைப்பு தருகின்றார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. இதில் ஆரம்பிச்சு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என் நண்பர்கள். யார் சொல்ல முடியும்? நான் யார் என்று ஆண்டவருக்கு தெரியும். நாம் யார் என்று ஆண்டவருக்கு தெரியும். நமது பலவீனங்களும் குற்றம் குறைகளும் ஆண்டவருக்கு தெரியும். பிரமாணிக்கமற்ற வாழ்க்கை ஆண்டவருக்கு தெரியும். அவிவிசுவாசம் ஆண்டவருக்கு தெரியும். அத்தனையும் அறிந்தவர் தான் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார், நான் உங்களை நண்பர்கள் என்றேன். நண்பர் என்றால் கேட்பதற்கே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது, சந்தோஷமாக இருக்கின்றது. உண்மைதான். ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் பெருமை, அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் கடமை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நண்பர்கள் என்கின்ற அங்கீகாரம் நமக்கு இருக்கின்றது என்றால், நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும். அவனுடைய வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும். இதோ இந்த அன்பு சகோதரன் கார்ல் வில்சன் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்த போது கூட இல்லை, கஷ்டப்படுகின்றவர்களோடு நான் இருப்பேன், உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்றவர்களோடு நான் இருப்பேன், இரத்தம் சிந்துகின்ற மக்களோடு நான் இருப்பேன், குரலற்றோரின் குரலாக நான் இருப்பேன், உணவு கொடுக்க வேண்டும், மருத்துவ உதவி செய்ய வேண்டும், உயிரை பணையும் வைத்து அடுத்தருடைய உயிரை காக்க வேண்டும். நமக்கெல்லாம் மிகச்சிறந்த மாதிரி. இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உயிர்த்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் சக்தியை தருகின்றார். அந்த உயிர்ப்பின் சக்தியை தருகின்றார். நான் எனது என்கின்ற சுயநல வட்டங்களை தாண்டி சாதி, மதம், இனம், மொழி, பொருளாதார பாகுபாடுகள் இவைகளை எல்லாம் கடந்து எல்லோரையும் நண்பர்களாக பார்க்கின்ற ஆன்மீக ஆழத்தில் நீங்களும் நானும் வளர வேண்டும். அப்போது நிச்சயமாக நம்மால் சும்மா இருக்க முடியாது. கஷ்டப்படுகின்றவர்களை பார்த்து நம்மால் சும்மா இருக்க முடியாது. ஆண்டவர் நம்மை நண்பர்கள் என்கின்ற அங்கீகாரத்தை கொடுத்து அவரை பிரதிபலிக்க அழைக்கின்றார். ஆண்டவர் நம்மிடம் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை, ஆண்டவர் நம்மிடம் கொடுத்திருக்கின்ற பொருளாதார ஆசீர்வாதங்களை, ஆண்டவர் நம்மிடம் கொடுத்திருக்கின்ற கொடைகளை, ஆண்டவர் நம்மிடம் கொடுத்திருக்கின்ற திறமைகளை தேவையில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். ஏழைகளாக இருக்கலாம், அனாதைகளாக இருக்கலாம், கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம், புலம்பெயர்ந்தோராக இருக்கலாம், மருத்துவ உதவிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கலாம். நமது ஆசீர்வாதத்தை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். நம்மை சுற்றிருக்கின்ற ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பகிர்ந்து கொள்வோம்.
என் அன்பில் நிலைத்திருங்கள் என்ற ஆண்டவர் எதிர்பார்ப்பது செயல்களின் மூலமாக நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான். தொடரும் திருப்பலியிலே ஆண்டவரிடத்தில் அருள் வேண்டுவோம். ஆண்டவரே, இதயத்தை எங்களுக்கு தாரம், உமது அன்பை எங்களுக்கு தாரம். உம்மை போல நாங்கள் அடுத்தவர்களை பார்க்க, உம்மை போல அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய, உம்மை போல ஆண்டவரே தியாக அன்பின் மூலமாக இறை தந்தையின் அன்பை பகிர்ந்து கொடுக்க எங்கள் ஒவ்வொருவரையும் உமது தூதுவர்களாக, அன்பின் தூதுவர்களாக, நண்பர்களாக பயன்படுத்தும் என்று அருள் வேண்டி ஜெபிப்போம். ஆமென். அர்ப்பணித்தோ அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அர்ப்பணித்தோ அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே மீட்பின் பாதையை இன்று காண வேண்டும். அர்ப்பணித்தோ அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ. மாற்றும் வழியில் இணைந்தோ நீதி அமைதியும் மனித நேயமும் வழியின் பொருளாய் ஏற்றோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ. அன்புறவுகளே, ஆண்டுடைய அன்பை சுவைத்து அனுபவித்து கனி தந்து இறைவனை மகிமைப்படுத்த அருள் வேண்டி ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் இன்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்து உலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியானவரால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்குப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி ஏறல உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு இன்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், என ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் பரவியிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றைப்பல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில்
நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் பங்குகளுக்கும் மறை மாவட்டங்களுக்கும் தாய் திருச்சபைக்கும் தாய் திருநாட்டிற்கும் உலக நாடுகளுக்கும் உமது அமைதியையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் ஒற்றுமையையும் ஆரோக்கியமான வாழ்க்கைச் சூழலையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்மை நண்பர்கள் என்று சொந்தம் கொண்டாடி நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் கொடுக்கின்ற அமைதியை ஒருவர் ஒருவருடன் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எனக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் மறுமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் ஒவ்வொருவரையும் நண்பர்கள் என்று அழைத்து அன்பில் நிலைத்திருக்க அன்பு கட்டளை தருகின்றவர். அதற்காய் தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக பானமாக கொடுத்து நம்மை உறுதிப்படுத்துகின்றவர். இவர் தரும் இந்த திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீரிடத்திலுள்ள கேள்வி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. பேசும் இன்ப முகில் இயேசு என்னாலும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்ப முகில் இயேசு என்னாலும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே. உன் அன்பு ஒன்றை நான் வேண்டினேன். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன் நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சிந்தையெல்லாம் நொந்தழுதே. என் சொந்தமெல்லாம் நீதானே, நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரேவும் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிரம் தாழ்த்தி இறையாசீர் வேண்டுவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும்
தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தம் ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. ஆமென். அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. ஆமென். திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கனி தந்து இறைவனை மகிமைப்படுத்துகின்றவர்களாக சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் இருதயமே என்றும் இறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.